நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு போட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கடந்த சில மாதங்களாகவே, அதாவது நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதுல இருந்தே நாம் தமிழர் கட்சி தரப்பு அவரை ரொம்ப ஆதரவோடு அணுகியிருந்தாங்க. ரொம்ப அன்போடு அணுகியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நாங்க அரசியலுக்கு வர்றோம்னு அறிவித்த பிறகு மற்றொரு கட்சி இந்த அளவு ஒரு கட்சியை ஆதரிச்சிருக்குமான்னா அது ஆதரிச்சிருக்காது. அந்த அளவுக்கான ஒரு வரவேற்பையும் ஆதரவையும் அன்பையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்ல இருந்து பிற நிர்வாகிகள் வர மிகப்பெரிய அளவு விஜய்க்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதற்கு விஜய் தகுதியானவரா இருந்தாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. அதற்கு அவர் தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறத அவருடைய முதல் அரசியல் மாநாட்டுல அவர் நிரூபிக்கவும் செய்துட்டாரு. அந்த அளவுக்கு சீமான் அவர்களை சாடமாடையாக விமர்சிச்சு நான் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிராக தான் அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிறதையும் அவர் உணர்த்திட்டார். ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி என்னன்னா, பலரும் பலவாறு விஜயுடைய வாக்கு சதவீதத்தை ப்ரெடிக்ட் பண்றாங்க. ரொம்ப முக்கியமா ரவீந்திரன் துரைசாமி எடுத்துக்கிட்டா அவர் வெறும் 4% கூட விஜய்க்கு வராது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா சீமான் 10% தாண்டி போயிருவாரு அப்படிங்கிறாரு. ஆனா ரவீந்திரன் துரைசாமியை தாண்டி பிறரை நம்ம பார்த்தோம்னா, பத்திரிகையாளர் ஷாம் எடுத்துக்கிட்டா அவர் 10% மேல மினிமமா கணக்கிடுறாரு. அதே மாதிரி எஸ்.என். ஸ்ரீனிவாசன் நாயுடு அவர்கள் 8% மேல விஜய்க்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் பல விமர்சகர்கள் மினிமம் 8ல இருந்து ஒரு 12% வரை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஒரு சில ஆய்வுகளை கடந்த சில மாதங்களாக பண்றோம். அதுல 5 காரணங்களால் நிச்சயமாக விஜயால சீமானின் வாக்கு சதவீதத்தை தாண்டவே முடியாது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்றோம். அதுல முதல் விடயமா நம்ம சொல்றது என்னன்னா, கட்சியில ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுறாங்க போறாங்க அப்படின்னாலும் அந்த கட்சியில ஒரு ஃபைனல் சேயா இருக்கக்கூடியது அந்த கட்சி தலைவரின் முடிவாக இருக்கும். ஆனா தவகவை எடுத்துக்கிட்டா நேற்றைய தினம் ஒரு ஸ்டோரிய நியூஸ் தமிழ் பண்ணியிருக்காங்க. அதுல புஷி ஆனந்தால கட்சியில எந்த அளவு பிரச்சனை, கட்சியின் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள அந்த தவக என்ன மாதிரியான சிக்கல்ல தவிச்சிட்டு இருக்கு, அதுல யாரு ஒரு மாவட்டத்துல பெரிய ஆளு அப்படிங்கிறத காட்டிக்கொள்றதுக்காக எத்தனை கோஷ்டி அவர்கள் பிரிந்து சண்டையிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பல விடயங்களை காட்டுறாங்க. இவை அனைத்தையுமே டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு சக்தி விஜய்கிட்ட இருக்கா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா புதுசா இப்போதான் அந்த தவகங்கிற கட்சி பிறந்திருக்கு. அப்போ ஏற்கனவே ஆளுங்கட்சி மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்த மாதிரியான கட்சிகளுக்கு கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை சந்திக்குது. அப்படி சந்திக்கும் பொழுது சீமானுக்கு எதிராக ஒரு குரல் கட்சிக்குள்ள எழும்பும் பொழுது அந்த குரல் அப்படியே கட்சியை விட்டு தூக்கி தூர போடுற வேலையை சீமான் அவர்கள் சிறப்பா செஞ்சு கட்சியை தன்னுடைய கண்ட்ரோல்ல மிக ஈஸியா கொண்டு வந்துடுறாரு. நிர்வாகிகளையும் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஏன்னா தனக்கு கண்ட்ரோலா இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மட்டும்தான் சீமான் அவர்கள் கட்சிக்குள்ள வச்சுக்கிறாரு. தனக்கு எதிராகவோ இல்ல தன்னுடைய அந்த சேக்கு எதிராகவோ இருக்கக்கூடியவர்களை வெளியில ஈஸியா விரட்டிடுறாரு. சோ அப்படி இருக்கும்பொழுது அந்த கட்சி மீதான அந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது சீமானுக்கு பெரிய அளவு இருக்கு. அது விஜய்க்கு இல்லவே இல்லைங்கிறது தெரியுது. அதுவும் விஜய் போன்றவர்கள், புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் எல்லாம் வைத்து கொண்டுதான் தன்னுடைய கட்சியை நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. இன்னொரு புறம் சீமானுக்கு எதிராக சீமானுக்கு சாட்டை போன்றவர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களும் எப்படி விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரோ அப்படி சீமானுக்கு இருக்காங்கன்ற பல விமர்சனங்கள் வந்தாலும் அந்த கட்சி மீதான அந்த பிடிப்பு அப்படிங்கிறது விஜயை விட சீமானுக்கு அதிகமாக தான் இருக்கு. அது அவருடைய 15 ஆண்டு கால அரசியலின் மூலமாக அதை அவர் உறுதியும் படுத்திக்கிட்டாரு. ஸோ இந்த விடயத்துல சீமான் அவர்கள் ரொம்பவே மேலா இருக்கிறாரு. அதை விஜயால இன்னும் 4-5 ஆண்டுகள் ஆனாலும் அப்படி ஒரு கண்ட்ரோலை கொண்டு வர முடியுமானா அது கேள்விக்குறிதான். அடுத்ததா நம்ம பார்க்கிறது அரசியல் அனுபவம். அரசியல் அனுபவம் அப்படிங்கிறதும் ஒரு கட்சி மக்கள் மத்தியில போய் சேர்றதுக்கும் வாக்குகளை பெறுறதுக்குமான ஒரு பெரிய விடயமா இருக்கு. ஏன்னா கடந்த 10 ஆண்டு அரசியலை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அரசியலுக்கு வரும் பொழுது வெறும் 4% தான் அவரால் எடுக்க முடியுது. அதே மாதிரி தினகரன் ஒரு பெரிய சாதிய பேக்ரவுண்டோடு வந்தவர், அவரும் வெறும் 5.5% தான் எடுக்க முடியுது. ஆனா கடந்த 15 ஆண்டுகளாக களத்தில் இருக்கக்கூடிய சீமானவர்கள் இவங்க 2 பேரையும் ஈஸியா ஓவர்டேக் பண்ணி வாக்குகளை குவிச்சிடுறாரு. அந்த அளவுக்கான ஒரு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது சீமானையும் விஜயும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது
சீமான் கிட்டவே நெருங்க முடியாத அளவுக்கு கீழே தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். அடுத்ததா 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் அப்படின்னாலே திருட்டு முள்ளமாரித்தனம் அப்படின்ட்டு இப்போ ஒரு புதிய அகராதிய இங்க உள்ள திராவிட கட்சிகள் கொண்டு வந்திருந்தாலும், இயல்பா ஒரு புதிய அரசியலை பார்க்கக்கூடியவர்களுக்கு மக்கள் போராட்டம், மக்களுக்காக களத்துல நிக்கிறது, மக்களோட கனெக்ட் ஆகிறது, இப்படிப்பட்ட விடயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ திமுக அதிமுக வாக்காளர்களை தாண்டி இருக்கிறவங்க தான் சீமானுக்கும் விஜய்க்கும் வாக்களிக்க போறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் எதை பார்ப்பாங்க? கொஞ்சம் அரசியல் அறிவு இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கான போராட்டங்கள்ல, மக்களுக்கான களத்துல யார் நின்றுருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்களா? அதை வெயிட் பண்ணி அதை எடை போட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவு முன்னணியில் இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான போராட்டங்களை சீமான் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் ஒரு போராட்டமாவது பண்ணியிருக்கிறாரா அப்படின்னா அது இல்லவே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கருத்தியல் பலம். ஒரு கருத்தியல் அப்படிங்கிறது ஒரு தலைவர் 1000 முறை கீழே விழுந்தாலும் அவரை தூக்கி நிறுத்துறதற்கு உதவும். ஆனா அந்த கருத்தில் இல்லாம எவ்வளோ பெரிய தலைவரா இருந்து அவர்கள் கீழே விழுந்தாலும் அவர்களால் எந்திரிக்கவே முடியாது. அதற்கு மிக சிறந்த உதாரணம் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆருக்கு எதிராக பல முறை தோற்றும் அவர் ஸ்ட்ராங்கா நின்னதுக்கு ஒரு காரணம் அவருடைய அந்த திராவிட கருத்தியல்ல அந்த கட்சி ஊறி போய் இருந்ததுதான் காரணம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியும் இவ்வளவு தேர்தல்களாக தோல்வியிலேயே தான் இருக்கிறாங்க, அவர்களால வெல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ப்ராக்ரஸை காட்டுறதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அவர்களுடைய அந்த கருத்தியல் பலம். அது சீமான் அவர்கள் அடுத்த தேர்தலில் 8% கீழே போனா கூட அதுக்கு அடுத்த தேர்தலில் அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஆனா விஜய் அவர்கள் ஒரு தேர்தலில் இறங்கி ஒரு 5% 4% எடுக்கிறாரு அப்படின்னா அதோட அவருடைய அரசியல் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகுது. அதன் பிறகு அவர் கூட்டணிக்கு போனா மட்டும்தான் அரசியல்ல தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கருத்தியல் பலத்தோடு இருக்கக்கூடிய சீமானுக்கு விஜய் அவர்கள் நோ மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா இறுதியான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விடயம், அரசியல்ல வாக்கு சதவீதத்தை தன் பக்கம் ஈர்க்கிறதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமா பார்க்கப்படுது. இங்க உள்ள சாதிகளை கரெக்டா பிளே பண்ணி அதுல தனக்கு சாதகமான ஒரு சில சாதிகளை தன்னுடைய பேக்கிங் கம்யூனிட்டியாக கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல். அத காமராஜர்ல இருந்து அம்மையார் ஜெயலலிதா வர அனைவருமே ரொம்ப தெளிவாக பண்ணிய காரணத்தினால்தான் மிகப்பெரிய அளவு அரசியல் களத்துல வெற்றியாளர்களாக அவர்களால் தொடர முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சீமான் அவர்கள் லேட்டா புரிந்து கொண்டாலும் ரொம்ப தெளிவா இந்த 2026 அரசியலுக்கான ஒரு வியூகமாகவே அதை அமைச்சு செயல்படுறாரு. முக்கியமா பறையர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகளை எப்படியாவது பெரும்பான்மையா தன் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை ரொம்ப தெளிவா சீமானவர்கள் கையில எடுத்துட்டாரு. ஆனா இன்னொரு புறம் புதிதா வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு காம்பினேஷனான ஒரு ஓட்டு தான் வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஒரு கம்யூனிட்டி அவரால் பேக்கிங் எடுக்கவே முடியாது. அவருடைய சொந்த சமூகம்னு சொல்லக்கூடிய பிள்ளை சமூகம் கூட பெரும்பான்மையா இப்போ திமுக திராவிட ஆதரவுல தான் இருக்கு. அதே மாதிரி 8% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக அந்த பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க. ஸோ அதை பிரித்து தன் பக்கம் அவரால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதை தாண்டி இந்த பறைய தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடு விவகாரத்துலலாம் அவரால் கருத்தை சொல்ல முடியுமாங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கக்கூடிய விஜய் அவர்களால இந்த மாதிரியான சாதிய கார்டுகளை ரொம்ப தெளிவா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதன் மூலமாக ஒரு பர்டிகுலர் சாதியையோ இல்ல ஒரு சமூகத்தையோ தனக்கான ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக அவரால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு 5 காரணங்கள் ரொம்ப வலுவாகவே சீமான விஜயால வாக்கு சதவீதத்திலையும் நெருங்க முடியாது அப்படிங்கிறத உணர்த்துது. என்னதான் இங்க உள்ளவர்கள் பலவாறு பலவித கருத்துக்களை சொன்னாலும் சீமான் அவர்கள் நிச்சயமாக அவருடைய அந்த 8% வாக்குகளை தாண்டி போயிடுவாரு. அது 10% கூட மாறலாம், 15% கூட மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் புதிதா ஒரு ஃபோர்ஸா வரும் பொழுது இங்க ஒரு புதிய ஃபோர்ஸ் அவ்வளோ பெரிய சக்தியாக நடிகர் விஜயகாந்த் திமுகவுக்கு மாற்றாக வேற மாற்று இல்லாத சூழல்ல வரும் பொழுதே அவரால் 8% தான் எடுக்க முடிஞ்சுச்சு. ஆனா இப்போ பாஜக அசுர பலத்தோட இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி 8%க்கு மேல நிரூபித்து ஒரு பலத்தோட இருக்கிறாங்க. அதை தாண்டி அதிமுக முன்னை விட அதிகமான ஒரு பண பலத்தோடு இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இவர்களை வீழ்த்தி விஜயால இங்க அரசியல் களத்துல தாக்கு பிடிக்க
சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது சீமானுடைய வாக்கு சதவீதத்தை நெருங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நம்முடைய முடிவின்படி நிச்சயமாக ஒருபோதும் சீமானின் வாக்கு சதவீதத்தை விஜய் தொட்டுக்கொள்ள மாட்டார், விஜய் நெருங்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. நன்றி, வணக்கம்.